விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அரசின் திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். அரசின் திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உறுப்பினர்கள் மட்டுமே திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும் என்றிருக்கிறார் அமைச்சர். முன்பாக மதுரையில் ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வில் ஈடுபட்டு அது தொடர்பாக கருத்து கூறியிருந்தது சர்ச்சையாகியிருந்தது. இந்நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் அது தொடர்பாக பேசியிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உறுப்பினர்கள் மட்டுமே திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும், ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்றிருக்கிறார் நிர்மல்குமார். முந்தைய காலகட்டங்களில் இருந்தவாறு எல்லாமே ரொம்ப குறிப்பிட்ட காலங்களுக்கும் முடிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கும் அந்தந்த திட்டம் செயல்படுத்தி முடிக்க வேண்டும். குறிப்பிட்ட காலங்களுக்கும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுதோ அதுக்குள்ள முடித்து கொடுக்க வேண்டும். எல்லாமே ஒரு காலம் கடந்து எந்த திட்டங்களையும் நம்ம செயல்படுத்துவோம். இவ்வளவு திட்டமும் எல்லாம் பிளான் பண்ணியே நம்ம காலம் கடந்து எதையும் செயல்படுத்த முடிக்காத வகைகள் நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுதான் இந்த கூட்டத்துடைய முக்கிய நோக்கம். அனைவரும் ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம இங்க விவாதிக்கணும். அது இல்லாமல் நேற்று நம்முடைய மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் சொன்னது போல கவர்னர் ஒரு சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். இது இங்கே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம ஆய்வு செய்யலாம், பண்ணலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்ல ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பது இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது கவர்னர் தேவையில்லாமல் அவர் போய் ஆய்வு செய்யறதும் எங்கேயாவது தேவையில்லாமல் தலையிடுறதும் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தலையிடும் அதிகாரமும் கண்டிப்பா கிடையாது. இது இங்க மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கும். அதிகாரிகளும் அதுக்கு உட்பட்டு அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் உட்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரசு நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடக்கூடாது, அதிகாரிகள் அரசின் அனுமதி இல்லாமல் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது, அரசின் திட்டங்களில் தலையிடும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதிகாரிகளுக்கு மட்டுமே இந்த உரிமை உள்ளதாகவும் ஆளுநருக்கு ஆய்வுகளில் ஈடுபடும் உரிமை இல்லை என்றும், ஒருவேளை ஆளுநர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்போம் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். அதிகாரிகள் இனிமேல் அரசின் அனுமதியின்றி ஆளுநரை சந்திக்க கூடாது, அவர் ஆய்வு நடத்தினால் ஒத்துழைப்பு தரக்கூடாது என்றிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். ஆய்வு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உறுப்பினர்கள் மட்டுமே திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும். ஒருவேளை ஆளுநர் தொடர்ந்து இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினால் கடும் கண்டனம் தெரிவிப்போம் என்றிருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். இதே விவகாரம் தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை தான் பார்க்கிறோம். ஆளுநர் ஆய்வில் அரசு அதிகாரிகள் பங்கேற்றால் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றிருக்கிறார் MP சு வெங்கடேசன். ஆளுநர் ஆய்வில் அரசு அதிகாரிகள் பங்கேற்றால் சம்மன் அனுப்பப்படும் என்றிருக்கிறார்
மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன். அரசு அதிகாரிகளுக்கு மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஒன்றிய அரசின் திட்டங்களை மக்கள் பிரதிநிதிகள்தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்றிருக்கிறார். ஆளுநரில் இணைந்து ஆய்வில் ஈடுபட்டால் அந்த அரசு அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றிருக்கிறார் சு வெங்கடேசன். நேற்றைய தினம் மதுரைக்கு வந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் சில குறிப்பிட்ட ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் சார்ந்து ஒரு ஆய்வை நடத்தியதாக பத்திரிகைகளிலே செய்தி வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அப்படி ஆய்வு நடைபெறவில்லை, நாங்கள் மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்தித்தோம் என்று மாவட்ட நிர்வாகத்திலிருந்து செய்தி தொடர்பாளருடைய அறிக்கை இரவு வந்திருக்கிறது. நான் இவைகளுக்குள்ளே போக விரும்பவில்லை, ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய அரசினுடைய எந்த ஒரு திட்டத்தையும் ஆய்வு செய்வதற்கான சட்ட உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த சட்டம் வழங்கியிருக்கிற அந்த குழுவினுடைய தலைவர் நான், இங்கே இருக்கிறவர்கள் குழு உறுப்பினர்கள். இந்த அரங்கத்தை தாண்டி வெளியில் ஒரு குறிப்பிட்ட ஒன்றிய அமைச்சர் அவருடைய துறையை ஆய்வு செய்யலாம். ஆனால் பல துறைகளில் ஆய்வு நடத்துவதற்கு இந்திய அரசியல் சாசனம் எங்களுக்கு மட்டுமே உரிமை வழங்கியிருக்கிறது. எங்கள் உரிமையை வேறு யார் எடுக்க நினைத்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது விஷயம், ஒருவேளை யாராவது அப்படி ஆய்வு நடத்த அதிகாரிகளை அழைத்தால் எந்த அதிகாரியும் பங்கெடுக்க கூடாது. அப்படி பங்கெடுத்தீர்கள் என்றால் அடுத்த திசா மீட்டிங்கில் உங்களுக்கு அழைப்பானை சம்மன் அனுப்பப்பட்டு அது குறித்து விளக்கம் கேட்கப்படும். எனவே அரசியல் சாசனம் சட்டம் வழங்கியிருக்கின்ற அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்கிற 39 அமைச்சகத்துக்கு கீழே வருகிற 96 துறைகளை ஆய்வு செய்கிற அமைப்பு இந்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுதான். இது மதுரை மாவட்டத்தில் 100% உறுதிப்படுத்தப்படும் என்பதையும் அதிகாரிகளுக்கு நான் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மற்றும் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும். ஆளுநர் ஆய்வில் அரசு அதிகாரிகள் பங்கேற்றால் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்று மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அரசு அதிகாரிகளுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன். ஒன்றிய அரசின் திட்டங்களை மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்றிருக்கிறார் சு வெங்கடேசன். மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தின் தலைவராக இருக்கிறேன். எனவே நான் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக உள்ளவர்கள் மட்டும்தான் ஆய்வுகளில் ஈடுபட வேண்டும் என்றிருக்கிறார் வெங்கடேசன். முன்பாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இது தொடர்பாக பேசியிருந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உறுப்பினர்கள் மட்டும்தான் திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும். ஆளுநருக்கு ஆய்வுகளில் ஈடுபடுவதற்கான அதிகாரம் இல்லை. அரசு அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது. அனுமதி பெறாமல் எந்த ஆளுநரின் ஆய்வுகளிலும் ஈடுபடக்கூடாது என்றிருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். கவர்னர் ஒரு சில விஷயங்களை தெரிவித்துள்ளார். இது இங்கே மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம ஆய்வு செய்யலாம், பண்ணலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. சோ எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்ல ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பது இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது கவர்னர் தேவையில்லாமல் அவர் போய் ஆய்வு செய்யறதும் எங்கேயாவது தேவையில்லாமல் தலையிடுறதும் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் தலையிடும் அதிகாரமும் கண்டிப்பா கிடையாது. இது இங்க மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கும். அதிகாரிகளும் அதுக்கு உட்பட்டு அனைவரும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்தால் அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஆய்வுக்கும் உட்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உறுப்பினர்கள் மட்டுமே திட்டங்களை ஆய்வு செய்ய முடியும். ஆளுநர் தொடர்ந்து இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினால் கடும் கண்டனம் தெரிவிப்போம். அரசின் அனுமதியின்றி ஆளுநரை அரசு அதிகாரிகள் யாரும் சந்திக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார்.
மதுரையில் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதற்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பொறுப்பு ஆளுநருக்கு அமைச்சர்கள் நிர்மல்குமார், MP சு வெங்கடேசன் ஆகியோரும் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். பொறுப்பு ஆளுநருக்கு அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு மற்றும் MP-க்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் முன்பாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர்கள், MP-க்கள் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையில் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதற்கு வலுக்கும் எதிர்ப்பு என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொறுப்பு ஆளுநருக்கு அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு மற்றும் MP-க்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அரசின் திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. எனவே அரசு அதிகாரிகள் அனுமதியின்றி ஆளுநரை சந்திக்க கூடாது என்று எச்சரிக்கையும் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் முன்பாக கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர்கள், MP-க்கள் ஆளுநர் அர்லேக்கருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் ஆய்வுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. இந்நிலையில் அரசின் அனுமதியின்றி அதிகாரிகள் ஆளுநரை சந்திக்க கூடாது, எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய ஆளுநருக்கு உரிமை இல்லை, அரசு அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உள்ளது என்றிருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். MP சு வெங்கடேசனும் அதே கருத்தை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் பொறுப்பு ஆளுநருக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.